எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ சர்ச்சில் வந்து ஒரு புது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா நியூ ப்ரொஃபைல் அப்படின்னா இங்கே உருவாக்குனது, அதாவது நியூ டெல்லி மாங்கல்யம் டாட் இன்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ப்ரொஃபைல்ஸ். ஓல்டு ப்ரொஃபைல்னா கடந்த 10 வருஷமா நியூ டெல்லி மாங்கல்யத்தில் ரிஜிஸ்டர் பண்ணது. ரெண்டுமே செலக்ட் பண்ணலைனாலோ ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருந்தாலோ ரெண்டுத்துலேருந்தே வரும். நியூ ப்ரொஃபைல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபீமேல்னு போடுங்க. 1/1/1990 31/12/1994 அப்படின்னு போடுறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நீங்கள் ஈஸியாக உங்கள் கோத்திரத்தை போட்டுட்டு சர்ச் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் 3 ஆல்ஃபபெட் தான் போடணும், இல்லை 3 கேரக்டர் தான் போடணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது கவுண்டன்ய கோத்திரம் KOUN அப்படின்னு போடுறேன். ஏன் KOUN போடுறேன்னா KOUன்னு மட்டும் 3 போட்டேன்னா கௌஷிக கோத்திரமும் வராமல் போயிடும். ஸோ கவுண்டன்யம் KOUN இல்லாதது எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுது. சர்ச் போடுறேன். இப்போ நான் கீழே போய் பார்க்கும்போது வெறும் 15 ப்ரொஃபைல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி 15 ப்ரொஃபைல் இருக்கே, அதில் எனக்கு நெவர் மேரிடு மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு போய் பார்த்தேன்னா நெவர் மேரிடு மட்டும் பார்த்தேன்னா 11 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. சரி எனக்கு அதில் செக்டரில் ஐயங்கார் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா 6 ப்ரொஃபைல் இருக்குது. இந்த 6 ப்ரொஃபைலை வியூ மொபைல் 3 ஒரு நாளைக்கு பார்க்கலாம், அனுப்பி பார்த்துக்கோங்க. இதை தவிர இன்னொரு ஆப்ஷன் நான் என்ன சொன்னேன்னா நியூ ப்ரொஃபைல் இல்லாமல் ஓல்டு ப்ரொஃபைல். ஓல்டு ப்ரொஃபைல்ன்றது என்னன்னா உங்களுக்கு சர்ச் எழுத்துனீங்கன்னா நூற்றுக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்கும் மேலே. ஆக்சுவலாக 1000 கூட இருக்கும், 100ஓட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டேட்டா பேஸ்லேருந்து லோடு பண்ணுறது 100 ப்ரொஃபைல் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. இதில் ஓல்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கூகுளில் சைன்இன் பண்ணியிருந்தா உங்களுக்கு சைன்இன் ஆகி உள்ளே வந்துடும். இல்லாட்டி ஒரு வார்னிங் வரும். ஒரு வார்னிங் வந்தோடனே அந்த வார்னிங் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓல்டு பிளாகில் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது மாதிரியே பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷுட் பி ஒர்க்கிங் இன் USA வித் வேலிட் விசா. இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை. சரி, இதில் வந்து ஓல்டில் போயிட்டு நான் இங்கே சிட்டி மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் வேணும் அப்படின்னா நான் தமிழ்னு மட்டும் போடுறேன். ஓகே, தமிழ்னு மட்டும் போட்டால், ஏன்னா சில பேர் தமிழ் ஸ்பேஸ் நாடுன்னு போடுவா, சில பேர் தமிழ்நாடுன்னு ஒரே வார்த்தையாக எழுதியிருக்கா. அதனால் பார்த்தோம்னா 57 ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு தேவை என்ன அப்படின்றத பார்த்துட்டு, இந்த பொண்ணு 157 ஹைட்டு, 75 கேஜி வெயிட்டு, என்னோட ஹைட் 150 தான் அப்படின்னா ஒத்துக்க மாட்டா. அப்படின்றத பார்த்துட்டு அது தவிர என்ன கேட்டிருக்கா, டாக்டர் CA அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் டாக்டராவோ சிஏவாவோ இருந்தால் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன போட்டிருக்கான்னு எக்ஸ்பெக்டேஷனை படிச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் ப்ரொஃபைலாக இருந்தால் வெளியில் போய் பார்க்கணும். நியூ ப்ரொஃபைலாக இருந்தால் இங்கேயே நீங்கள் நம்பர் பார்த்துக்கலாம். இங்கேயே பார்க்குற நம்பருக்கு தான் 3 ரெஸ்ட்ரிக்ஷன். பிளாகில் இருக்கிறது கிட்டத்தட்ட 2980 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. 2996 இருந்தது. ஒரு 16 பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் 2980 கிட்ட இப்போ ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூ மாடிஃபிகேஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க.